ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். வழக்கம் போல் எப்பவுமே செய்கிற மாதிரி கறி குழம்பு செய்யாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு இந்த செட்டிநாடு குழம்பு மாதிரி பண்ணலாம். ப்ளஸ் என்னோடய ஸ்டைலும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு வானிலையில் வந்து எண்ணெய் விடாமல் தனியா, சோம்பு, பட்டை, கல்பாசி, ஸ்டார் அனீஸ், காஞ்ச மிளகாய், மிளகு, கொஞ்சோண்டு சீரகம் நல்லா வறுத்து அதை ஆறின பிறகு நான் மிக்சியில் ஜாரில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு. கொஞ்சம் சோம்பு, அப்புறம் வந்து பிரியாணி இலைய நல்லா வதக்கி அதில் ஆட் பண்ணிவிட்டு, அது பொரிஞ்சு வரும்போது ஒரு 6, 7 பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா கலர் மாறி வந்த பிறகு வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அந்த வெங்காயம் கலர் மாறின பிறகு ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு, நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு வந்து போன பிறகு ஒரு 3 பழுத்த தக்காளி பெருசாக வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் கறியை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு அந்த கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த கறியில் தண்ணி விடும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து நான் வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் மிளகாய், வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த வறுத்து அரைச்சதில் தனியா ஆட் பண்ணியிருக்கனால அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தண்ணி தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கறியோடு கலக்கி விட்டுக்கிட்டேன். அப்போ தான் கறியோட அந்த மசாலா சேரும். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு இட்லியோட சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.